8 பி ஸ்கொயர் கியூஆர் 12 பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் 24 பி கியூஆர். இந்த எண்களின் மீ போமா காண்க. இந்த எண்களின் மீ போமா கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணா நம்பர்ஸ்க்கு தனியா மீ போமா அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்பர் என்ன இருக்கு 8 12 24. இதுக்கு எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24 தான் வரும். நம்ம கண்டுபிடிப்போம். ரெண்டாவது அடிச்சா 4 6 12. திரும்ப ரெண்டாவது அடிச்சா 2 3 6. அடுத்து என்ன பண்ணலாம் 3 அடிக்கலாம் 2 1 2. ரெண்டாவது அடிச்சா எல்லாமே ஒன்னாயிரும். ஸோ இது ஃபுல்லா பெருங்க 4 நான் 3 12 12 24. அப்ப எல்சிஎம் எவ்வளோ 24. அப்ப 24 எங்க இருக்குன்னு பாருங்க 1 2 ரெண்டு இடத்துல இருக்கு. ஓகே அப்ப ஏ வரலாம் இல்லைன்னா டி வரலாம். அப்ப சி பி இங்க வராது. இப்போ என்னப்பா எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணா அடுக்குகள். ஓகே அடுக்குகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து என்னது எல்சிஎம். எல்சிஎம் வந்தா அனைத்துமே எடுக்கணும். அடுக்கு எப்படி இருக்கணும் பெரியதாக இருக்கணும். ஓகேவா ஃபர்ஸ்ட் இங்க பி ஸ்கொயர் இங்க பி ஸ்கொயர் இங்க பி. அப்ப என்ன பண்ணும் பி ஸ்கொயர் தானே பெருசு. அப்ப பி பி ஸ்கொயர் போடணும். அப்ப 24 பி ஸ்கொயர் தான் பெருசு. ஓகே அடுத்து கியூல இங்க கியூ இங்கேயும் கியூ அப்ப கியூ அப்படியே போடணும். அடுத்து இங்க ஆர் ஸ்கொயர் இங்க ஆர். அப்ப எது பெருசு ஆர் ஸ்கொயர் தான் பெருசு. அப்ப ஆன்சர் அது 24 பி ஸ்கொயர் கியூ ஆர் ஸ்கொயர். எது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா அவ்வளவுதான். எண்களுக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க அடுக்குக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அனைத்துமே எடுக்கணும். அதுல அடுக்கு பேச உள்ளதான் நம்ம எழுதணும்.